உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேச முடியாது, எதிர் நிற்கவும் கூடாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு எதிர் பேசுகிறவங்க, உங்களுக்கு விரோதிக்கிறவங்க உங்களுக்கு எதிராக நிற்கவே முடியாது, எதிர் பேச முடியாது. அவங்க வாயை கட்டும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அவங்க எதிர் நிற்கக்கூடாதபடிக்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு அறிவு லேசாக வரும். கர்த்தர் தான் யோசனையில் பெரியவர். கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனை எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு விரோதமான அதிகாரம் எதுவுமே கிடையாது. கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க, கர்த்தரை பின்பற்றுகிறவங்க, கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு நல்ல வாக்கு வல்லமையை, நல்ல பேச்சு திறமையை, நல்ல ஞானத்தை, புத்தியை, அறிவை, நல்ல சமயோஜிய புத்தியை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தரை நம்பிடுங்க, பயப்படாதீங்க, யார்கிட்ட என்ன பேசுகிறதுன்னு சொல்லி கலங்காதீங்க. எந்த சூழ்நிலை நெருக்கடியான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கர்த்தரை நம்பி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார்.